ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் வேர்க்கடலையை ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை அடுப்பு மேலே வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே அந்த வேர்க்கடலையை எடுத்து பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் கேரட், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை சாட் மசாலாவை கூட சேர்த்துக்கலாம். என்னோடய லிங்கேஷ் காரம் சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் ப்ளெயினாகவே செஞ்சுருக்கேன். இப்போ இது ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு என்னோடய லிங்கேஷுக்கு நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ லிங்கேஷுக்கு கொடுத்துடலாமா? லிங்கேஷ், இந்தாங்க உங்கள் ஸ்நாக்ஸ். ஸ்கூலுக்கு போய் வாங்க. பாய்.